மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தமிழக திருத்தொண்டர் சபையோட அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல தமிழகத்துல வளர்ந்து வரும் மாவட்டங்கள்ல மதுரை மாவட்டமும் ஒன்னொன்னும் தென் மாவட்டங்களின் வர்த்தக நகரமாக இருக்குது. இது அதே மாதிரி மதுரை ஒட்டக்கடையில சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்திருக்குது. இதனால இந்த பகுதி எப்பவுமே அதிக அளவுல வாகன போக்குவரத்தும் அதிக பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. உயர்நீதிமன்றம் முதல் ஒட்டக்கடை வரை உள்ள சென்னை தேசிய நெடுஞ்சாலை வரையிலும் அதே மாதிரி சாலைகளின் இருபுறங்களிலும் அதிக அளவுல வியாபாரிகள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது குறிப்பா ஒட்டக்கடை பகுதியில் உள்ள கடைகள், நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்தும் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறாகவும் காவல்துறை பயன்பாட்டுக்குள்ள பேரிகார்டு போன்றவற்றையும் சாலையில வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. எனவே நடைபாதை ஆக்கிரமிப்புகளை செய்துள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதிகள் எஸ்.எம். முருகன் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கின் மனுதாரர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி ஒத்தக்கடை பகுதியில மக்கள் நடைபாதையில நடக்க முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் உள்ளதுனும் ஒரு முறை ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு விட்டால் மீண்டும் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து விடுகின்றனர். எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிரந்தரமாக தடுப்பு பணிகளை தேசிய நெடுஞ்சாலையை மேற்கொள்ள உத்தரவிடணும்னு சொல்லி வாதிட்டாரு. அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, பல்வேறு கிராம மக்கள் வந்து செல்லக்கூடிய சாலையாக ஒத்தக்கடை பகுதி உள்ளது. ஆனா அதிக அளவில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதுங்கிறத நாங்க நேரடியாவே பார்த்திருக்கிறோம்னோ, எனவே உயர்நீதிமன்றம் முதல் தேசிய நெடுஞ்சாலை வரை உள்ள ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும்னோ, மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு உத்தரவிட்டாங்க. மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் மீதும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் அப்படின்னு எச்சரித்த நீதிபதிகள் ஒத்தக்கடை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது குறித்து அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை தற்போது ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.